Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அப்பப்போ போவேன், நான் அப்பப்போ சமைப்பேன், நான் அப்பப்போ பேசுவேன். ஸோ இந்த மாதிரியான தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a லைக் பட்டன். Let's get started. இந்த வாக்கியங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் தமிழில் அப்பப்போ. அப்பப்போனா என்ன, நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், அப்பப்பன்னு சொல்லுவோம். அதே நம்ம எழுத்து வழக்கில் சொல்கிறோம் அப்படின்னா அவ்வப்போது. அவ்வப்போதுனா என்ன, அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்பப்போ. எழுத்து வடிவில் சொல்லும் போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவ்வப்போது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செயல் அடிக்கடி நடக்கிற ஒரு செயலாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பப்போ அப்படின்னா நவ் அண்ட் தென். ஸோ என்ன யூஸ் பண்ண போகிறோம், நவ் அண்ட் தென். இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். லெசன்ல நம்ம சென்டென்சஸ் எல்லாமே எந்த டென்ஸ்ல எழுத போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த டென்ஸ்ல எழுத போகிறோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒய், ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ அப்படின்னும் போது என்ன, எப்பவுமே நடக்கிற ஒரு செயல். ஸோ எப்பவுமே நடக்கிற ஒரு செயலாக இருக்குது அப்படின்னா அது இந்த டென்ஸில் நம்ம சொல்லணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால் இதில் இருக்க வெர்பு ஃபார்ம் எல்லாமே நம்ம என்ன டென்ஸில் எழுத போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. நான் அப்பப்போ போவேன். ஸோ நான் என்ன, ஐ. போவேன், ஐயோட அக்ரிமெண்ட் படி என்ன வரணும், வேர்பு. ஸோ மெயின் வேர்பு வரணுமா. போ அப்படின்னா என்ன, கோ. ஸோ ஐ கோ. அப்பப்போ என்ன, நவ் அண்டு தென். நவ் அண்டு தென். நான் அப்பப்போ போவேன், நான் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போவேன். ஐ கோ, அதுதான் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். நான் அப்பப்போ போவேன் அப்படின்னா ஐ கோ நவ் அண்டு தென். நான் அப்பப்போ சமைப்பேன், எப்போனா எனக்கு டைம் கிடைக்குதோ நான் அப்பப்போ சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ இது எப்படி எழுதலாம், ஐ நெக்ஸ்ட் வேர்பு சமைப்பேன். சமைன்றது என்ன சொல்லுவோம், குக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சொன்னோமா. அப்போ இதுதான் ஐயோட அக்ரிமெண்ட் படி குக்கு. ஐ குக்கு அப்பப்ப நவ் அண்ட் தென். நான் அப்பப்ப பேசுவேன், நான் அடிக்கடி பேசுவேன், அப்பப்ப பேசிட்டே இருப்பேன் நானு அப்படின்னு சொல்றோமா. இது எப்படி எழுதலாம், ஐ ஸ்பீக் நவ் அண்ட் தென். நான் அப்பப்ப தூங்குவேன், அப்படியே இருப்பேன், ஆனால் அப்பப்ப தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இதை எப்படி சொல்லலாம், ஐ ஸ்லீப் நவ் அண்ட் தென். நான் அப்பப்ப செய்வேன், இந்த வேலையை அப்பப்ப செய்வேன். ஐ டூ நவ் அண்ட் தென். ஓகேவா, இவ்வளோதாங்க, வெரி ஈஸி. நான் அப்பப்போ போவேன், ஐ கோ நவ் அண்ட் தென். நான் அப்பப்போ சமைப்பேன், ஐ குக் நவ் அண்ட் தென். நான் அப்பப்போ பேசுவேன், ஐ ஸ்பீக் நவ் அண்ட் தென். நான் அப்பப்போ தூங்குவேன், ஐ ஸ்லீப் நவ் அண்ட் தென். நான் அப்பப்போ செய்வேன், ஐ டூ நவ் அண்ட் தென். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், நாங்கள் அப்பப்போ சந்திப்போம். நாங்கள் எழுதுறோம் பி. சந்திப்போம் we meet. அப்பப்ப என்னங்க, now and then. நாங்கள் அப்பப்ப சந்திப்போம், we meet now and then. நான் அப்பப்ப மறந்துடுவேன், எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. I forget
now and then. நான் அப்பப்ப மறந்துடுவேன். I forget now and then. நான் அவ்வப்போது காப்பி குடிப்பேன். நான் அப்பப்ப காப்பி குடிப்பேன் அப்படின்றது தான் என்ன சொல்றோம். நான் அவ்வப்போது காப்பி குடிப்பேன். நான் அப்பப்ப காப்பி குடிச்சிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. I குடிப்பேன். I drink. I drink coffee அவ்வப்போது. அவ்வப்போதுனால என்ன? அப்பப்பதான். ஸோ now and then. நான் அவ்வப்போது காபி குடிப்பேன். ஐ ட்ரிங்க் காஃபி நவ் அண்ட் தென். நான் அப்பப்ப அங்கே போவேன். நான் அப்பப்ப அங்க போவேன். ஐ போவேன். ஐ கோ அங்கே. த ஐ கோ த அப்பப்ப நவ் அண்ட் தென். நான் அப்பப்ப அங்கே போவேன். ஐ கோ தேர் நவ் அண்ட் தென். நான் அப்பப்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். அந்த பழக்கம் எனக்கு இருக்கு. நான் அப்பப்ப வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். ஐ சாப்பிடுவேன். ஐ ஈட். ஐ ஈட் ஜங்க் ஃபுட் அப்பப்ப நவ் அண்ட் தென். நான் அப்பப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். ஐ ஈட் ஜங்க் ஃபுட் நவ் அண்ட் தென். நாங்கள் அப்பப்போ சந்திப்போம். வி மீட் நவ் அண்ட் தென். நான் அப்பப்போ மறந்துடுவேன். ஐ ஃபர்கெட் நவ் அண்ட் தென். நான் அவ்வப்போது காபி குடிப்பேன். ஐ ட்ரிங்க் காஃபி நவ் அண்ட் தென். நான் அப்பப்போ அங்கே போவேன். ஐ கோ தேர் நவ் அண்ட் தென். நான் அப்பப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். ஐ ஈட் ஜங்க் ஃபுட் நவ் அண்ட் தென். 11th ஒன். நாங்கள் அப்பப்ப ஷாப்பிங் போவோம். நாங்கள் யூஸ் பண்ண போறோம். வி போவோமா? வி கோ ஷாப்பிங் நவ் அண்ட் தென். நாங்கள் அப்பப்ப ஷாப்பிங் போவோம். வி கோ ஷாப்பிங் நவ் அண்ட் தென். அவள் அப்பப்ப என்னை கூப்பிடுகிறாள். அவள் என்ன? ஷீ கூப்பிடுகிறாள். இதெல்லாம் ஷீ கால்ஸ். ஏங்க கால்ஸ் போடுறோம்? ஹீ ஷீ இட் இதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர். இதோட என்ன பண்ணணும்? V1 பிளஸ் SR ESR ISS சேர்க்கணும். இங்க அக்ரிமெண்ட் என்ன? கால். இதோட என்ன வரணும்? எஸ் வரணும். இதை நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம சென்டென்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் எழுதுறோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். ஸோ அக்கார்டிங் டு த ரூல், இந்த ரூல் படி கால் எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே ஷீ இருக்கு, தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? எஸ். ஷீ கால்ஸ். என்னை என்னை என்ன சொல்லலாம்? மீ. ஷீ கால்ஸ் மீ அப்பப்ப நவ் அண்ட் then. அவள் அப்பப்ப என்னை கூப்பிடுகிறாள். she calls me now and then. நான் அப்பப்ப பாட்டு கேட்பேன். நான் என்ன? I கேட்பேன். listen. I listen to பாட்டு music now and then. நான் அப்பப்ப பாட்டு கேட்பேன். ஐ லிசன் டு மியூசிக் நவ் அண்ட் தென். நான் அப்பப்ப பழைய நண்பர்களை பார்ப்பேன். ஐ நான் ஐ எழுதிட்டோம். பார்ப்பேன் என்ன? மீட். ஐ மீட் பழைய நண்பர்களை. ஐ மீட் மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னோட ஏன் அப்படின்னு போட்டுருக்கலாம். அது அண்டர்ஸ்டுட். ஐ மீட் மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நவ் அண்ட் தென். ஐ மீட் மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நவ் அண்ட் தென்.
நான் அப்பப்ப என் மின்னஞ்சல்களை சரிபார்ப்பேன். ஐ சரிபார்ப்பேன்னா என்ன? செக். ஐ செக் மை மின்னஞ்சல்கள், இமெயில்ஸ். Now and then. I check my emails now and then. நாங்கள் அப்பப்போ ஷாப்பிங் போவோம். We go shopping now and then. அவள் அப்பப்போ என்னை கூப்பிடுகிறாள். She calls me now and then. நான் அப்பப்போ பாட்டு கேட்பேன். I listen to music now and then. நான் அப்பப்போ என் பழைய நண்பர்களை பார்ப்பேன். I meet my old friends now and then. நான் அப்பப்போ என் மின்னஞ்சல்களை சரிபார்ப்பேன். I check my emails now and then. Next 16th one. நான் அப்பப்போ என் தாத்தா பாட்டியை சந்திக்க போவேன். நான் சொல்கிறோம் ஐ சந்திக்க போவேன். ஐ விசிட். ஐ விசிட். என்ன சொல்கிறோம்? மை தாத்தா பாட்டி என்ன சொல்லலாம்? கிராண்ட் பேரண்ட்ஸ். அப்பப்ப now and then. I visit my grandparents now and then. எங்க அப்பா அப்பப்ப டிவி பார்ப்பார். எங்க அப்பா என்ன சொல்றோம்? அவர் ஃபாதர். அவர் ஃபாதர் இல்லையா? நெக்ஸ்ட் verb. பார்ப்பார். பார்ப்பார்னா என்ன? பார்ன டிவி பக்கத்துல என்ன சொல்லுவோம்? வாட்ச். ஓகே. அவர் ஃபாதர் வாட்ச். இது எதுனா கரெக்டா? நோ. அவர் ஃபாதர்ன்றது என்ன? ப்ரொனவுன் என்ன சொல்லுவோம்? ஹி. தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ வாட்ச்ன்ற இந்த வேர்டு, இந்த வேர்போட என்ன சேர்க்கணும்? அக்ரிமெண்ட் என்ன? இஎஸ். அவர் ஃபாதர் வாட்சஸ் டிவி நவ் அண்ட் தென். அவர் ஃபாதர் வாட்சஸ் டிவி நவ் அண்ட் தென். நான் அப்பப்ப அவர்களை பார்ப்பேன். ஐ சி அவர்களை. them. I see them now and then. உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் அப்பப்ப என் துணிகளை துவைப்பேன். நான் அப்பப்ப என் கார் சாவியை மறந்துடுவேன். இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Okay, don't forget to subscribe this channel. Okay, meet you again.